ஜெயலலிதா ஒரு பிள்ளைக்கு தாயா இருந்தாங்கன்றதுக்கு பல ஆதாரங்கள் பல சாட்சிகள் இருக்கான். ஆனா அந்த பெண் பிள்ளை இப்பவும் இருந்துட்டு தான் இருக்காங்க. ஆனா வெளி உலகத்துக்கு அவங்க தன்னை அடையாளப்படுத்திக்கவும் இல்லை, ஜெயலலிதாவும் அவங்கள கடைசி வரைக்கும் அடையாளப்படுத்தவும் இல்லை. இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த வீடியோல உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சோமன் பாபு சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து 5 வருடங்கள் கழிச்சு தான் ஜெயலலிதா சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்காங்க. ஆனா சோமன் பாபு பாத்தீங்கன்னா சாதாரண சின்ன சின்ன கேரக்டர்ஸ்ல சின்ன சின்ன படங்கள்ல எடுத்து நடிச்சுட்டு இருந்திருக்காரு. ஆனா ஜெயலலிதான்றவங்க ஸ்புட்னிக் வேகத்துல அப்படியே ஃபாஸ்டா வளர்ந்து போயிட்டாங்கன்னா பெரிய பெரிய ஹீரோஸோட பெரிய பெரிய படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப பெரிய ஒரு நடிகையா இருந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல வந்து சோமன் பாபுக்கு வந்து ஜெயலலிதா பத்தி எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது. ஜெயலலிதா பத்தி அவர் நேர்ல பார்த்ததும் இல்லை, அவங்கள பத்தி நிறைய விஷயங்கள் அவருக்கு எதுவுமே தெரியவும் தெரியாதான். அப்படி இருக்கும்போது அவர் வந்து ஏதோ கிடைச்ச படங்கள் நடிச்சிட்டு இருந்தப்போ திடீர்னு ஒரு பெரிய கார் வந்து சோமன் பாபு வீட்டு வாசல்ல வந்து நின்று இருக்கு. அதுல இருந்து ஒரு பெரிய ப்ரொடியூசர் இறங்கி வந்திருக்காரு. அடுத்த படத்துல நீயும் ஜெயலலிதாவும் தான் இணைஞ்சு நடிக்க போறீங்க, நீ தான் ஹீரோ, ஜெயலலிதா தான் ஹீரோயின் அப்படின்னு சொல்லி ஒரு அட்வான்ஸ் 1000 ரூபாவை அவர் கையில கொடுத்துட்டு போயிருக்காரு. இது வந்து பெரிய ஒரு கனவா மனசுக்குள்ள பதிஞ்சிருச்சு சோமன் பாபுக்கு. ஜெயலலிதான்றது யாரு, அவங்க எப்படி இருப்பாங்க, சினிமால பார்த்துருக்கோம், அவங்க நேர்ல எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள ஏகப்பட்ட கற்பனைகள். அதாவது வந்து அவர் ஒரு சாமி கும்பிட போனாலோ இல்லை வந்து ஏதோ ஒரு விஷயம் செய்ய போனாலோ எல்லா நேரத்திலுமே ஜெயலலிதா தான் அவங்க அவருடைய நினைவுல வராங்களாம். எந்த ஒரு விஷயமும் தன்னால செய்ய முடியும், ஜெயலலிதா ஜெயலலிதா ஜெயலலிதான்னு முழுக்க முழுக்க அவர் கூட நான் நடிக்க போறேன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள அவர் மூழ்கிட்டு இருக்காராம். அப்படி இருக்கும்போது நாட்கள் போச்சு, சில வருடங்கள் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த ப்ரொடியூசர் வரவும் இல்லை, அதை பத்தி எந்த தகவலும் இல்லை. ஆனா அந்த ப்ரொடியூசர் யாருன்றத எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு அட்ரஸை கண்டுபிடிச்சு இவர் வந்து டாக்ஸி புக் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போயிருக்காரு. போயிட்டு பார்க்கலான்னு சொல்லி வெயிட் பண்ணும்போது அந்த ப்ரொடியூசர் வந்து வாயில சிகரெட் வச்சுட்டு கூலிங் கிளாஸ் போட்டுட்டு அப்படி நடந்து வந்திருக்காரு. பார்த்தும் பார்க்காத மாதிரி ஸ்ட்ரைட்டா ரூமுக்கு போயிட்டாராம். இவர் வந்து அனுமதி இல்லாம, அந்த ப்ரொடியூசரோட அனுமதி இல்லாம டக்குன்னு இவரும் பின்னாடியே ரூமுக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்காரு. அப்படி நுழைஞ்சதுக்கு அப்புறமா அவர் வந்து சிடுன்னு உட்கார்ந்து இருந்திருக்காரு. யார் ஏன் இவன் வந்தான் அப்படின்னு இவர் வந்து சொல்லியிருக்காரு, ஐயா நான் தான் சோமன் பாபு அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி அவர் கோவமா கேட்டிருக்காரு. உடனே இவர் வந்து சொல்லியிருக்காரு, இது மாதிரி ஜெயலலிதாவும் நீயும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் வந்து கொடுத்துட்டு போனீங்க, அதுக்கப்புறம் நீங்க வரவே இல்லை, என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க தான் நான் உங்களை தேடி வந்திருக்கேன் அப்படின்னு. அதெல்லாம் அப்பவே முடிஞ்சு போச்சு, அதெல்லாம் வந்து அந்த படம் விஷயத்தையே வந்து நாங்கள் நிறுத்திட்டோம். ஜெயலலிதாவோட அம்மா அவங்க வந்து உன்னை ஹீரோவா போட்டுக்கிறதுக்கு ஏத்துக்கல, அதனால உன்னை வந்து நான் அவாய்ட் பண்ணிட்டேன், இது நடக்காது விட்டுரு அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாராம். இவர் ரொம்ப மனசு உடஞ்சி போயிட்டு மறுபடியும் ஒரு டாக்ஸி புக் பண்ணிட்டு வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாராம். ஆனா அவருக்குள்ள வந்து ஒரு விஷயம் ஓடிட்டே இருந்ததான். அவங்க ஜெயலலிதாவோட அம்மா மேல பயங்கர கோவமா, யார் இந்த லேடி, ஏன் இப்படி பண்ணணும், ஏன் ஜெயலலிதா கூட என்ன இணைஞ்சு நடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஏன் வேணான்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி இவருக்கு பயங்கர கோவமா ஜெயலலிதாவோட அம்மா மேல. அதுக்கப்புறம் வந்து இவர் நிறைய படங்கள் பண்ண ஆரம்பிச்சாராம். அப்போ வந்து ஒரு 3-4 படங்கள் ஹிட் ஆச்சான். அதுக்கப்புறமும் வந்து இவருக்கு அவங்க கூட நடிக்கிற வாய்ப்பு கிடைக்கவே இல்லையா. இவர் நடிக்கிற படங்கள்ல ப்ரொடியூசர்ஸ் கிட்ட இவர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாராம், ஜெயலலிதாவை ஹீரோயினா போடுங்க, ஜெயலலிதாவை ஹீரோயினா போடுங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணுவாராம். ஆனா எந்த ப்ரொடியூசருமே வந்து ஒத்துக்க மாட்டாங்களாம். ஜெயலலிதா எப்போ வருவாங்க எப்போ போவாங்கன்னு தெரியாது, அவங்க ரொம்ப கோவக்காரங்க, அவங்கள வச்சு நம்ம படம் எடுக்கணும், நாங்க ஒண்ணுமே இல்லாம போயிடுவோம், அதெல்லாம் வந்து நமக்கு செட் ஆகாது, நான் சொல்ற ஹீரோயின் கூட நீ நடிக்கிறதா நடின்ற மாதிரி அந்த ப்ரொடியூசர் சொல்லிடுவாங்களாம். வேற வழி இல்லாம இவரும் நடிச்சுட்டு இருந்திருக்காரு. சோமன் பாபு என்ன பண்ணிருக்காரு, நம்ம ஜெயலலிதாவை போய் நேர்ல பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடியோவுக்கு போயிருக்காரு. அங்க ஷூட்டிங் நடந்துட்டு இருந்திருக்கு. ஆனா ஜெயலலிதாவோட அம்மா உட்காந்து உள்ளன் நூல் வச்சுட்டு ஸ்வெட்டர் பின்னிட்டு இருந்திருக்காங்க, யார்கிட்டயோ பேசிட்டு இருந்திருக்காங்க. இந்த மாதிரி நான் தான் சோமன் பாபுன்னு தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. ஓ நீ தான் சோமன் பாபுவா, இவ்வளோ அடக்கமான ஒரு ஹீரோவா இருக்கீங்களே, மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே இவருக்கு என்ன தோணிருக்குன்னா, அவங்க கையில இருந்த அந்த உள்ள நூலை எடுத்து அப்படியே அவருடைய ஜெயலலிதாவோட அம்மா கழுத்தை பிடிச்சி நெருக்கணும் போல இவருக்கு வந்து தோணுச்சான். அவ்வளோ கோவம் வந்துச்சான். இந்த மாதிரி ஜெயலலிதா கூட அவரை நடிக்க விடாததுனால அவங்க அம்மாவை பார்த்தோன்னா இவருக்கு அவ்வளோ கோவமா. அதுக்கப்புறம் வந்து சாரி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி அவங்க வந்து முடிச்சுட்டாங்களாம். அதுக்கப்புறம் ஒரு மனசு வெறுத்து போயிட்டு இதுக்கப்புறம் ஜெயலலிதாவை நம்ம பார்க்கறது சரிப்படாதுன்னு சொல்லி அவர் கிளம்பி மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டாராம். மறுபடியும் சில வருஷம் கழிச்சு ஜெயலலிதாவோட அம்மா வந்து இறந்துட்டாங்களாம். சரி ஓகே, இப்போ அவங்க அம்மா தான் இறந்துட்டாங்களே, நம்ம ப்ரொடியூசர்ஸை விட்டு அந்த ஜெயலலிதா அம்மா கிட்ட வந்து நம்ம பேச வைப்போம், என் கூட நடிக்கிறதுக்கு சம்மந்தமானு கேட்போம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காரு.
உடனே என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த ப்ரொடியூசர்ஸ் கிட்டலாம் சொல்லியிருக்காரு, நான் ஜெயலலிதா கிட்ட கேட்டு பாருங்க கால் ஷீட்டு, இப்போ நான் தான் ஒரு 3-4 படம் ஹிட் கொடுத்துட்டேனே, கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜெயலலிதா கிட்ட கேட்டிருக்காங்க. இவரோட கால் ஷீட்டுக்கு ஜெயலலிதா ஓகே பண்ணியிருக்காங்க. ஓகே பண்ணணும் எனக்கு பயங்கர சந்தோஷமா, பயங்கர ஆச்சரியமா, அடே அப்பா ஜெயலலிதாவை நம்ம சந்திக்க போறோம். சோமன் பாபு ஷூட்டிங் ஸ்பாட்க்கு கிளம்பி வராரு. ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்கு. ஜெயலலிதாவை பார்த்த உடனே வந்து ஹலோ ஹாய் அப்படின்னு சொல்றாங்களாம். அதுக்கப்புறம் வந்து இவர் கை கொடுத்து கை குலுக்கியிருக்காரு. ஜெயலலிதா கையை வந்து நைஸா நழுவிட்டு கையை எடுத்துட்டு வணக்கம் வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து இவர் புரிஞ்சுக்கிட்டாரு, ஓகே இவங்க வந்து கொஞ்சம் நாகரிகமா வணக்கம் வந்து கை கூப்பி சொல்றாங்க, நம்ம வந்து இப்படி பண்ணக்கூடாதுன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஷார்ட்டுக்கு நடுவில் வந்து உட்காந்து 2 பேரும் பேசுவாங்களாம், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவாங்களாம். இவர் வந்து பயங்கரமா ஜோக் அடிப்பாராம், ரொம்ப ஓவரா ஜோக் அடிப்பாராம். அவரோட ஜோக்ஸ் வந்து கேட்டு கேட்டு ஜெயலலிதா வந்து விழுந்து விழுந்து சிரிப்பாங்களாம், அவ்வளோ சிரிப்பாங்களாம். அப்போ வந்து ஜெயலலிதா அம்மா சொல்லியிருக்காங்க, நான் எங்களோட அம்மா இறந்து இன்னும் 1 வருஷம் கூட ஆகல, நான் ரொம்ப வந்து ஒரு சோகத்தில் கஷ்டத்தில் இருந்துட்டு இருந்தேன், என்னடா இது அப்படின்னு சொல்லி. ஆனால் நீங்கள் உங்ககிட்ட பேசும்போது நீங்கள் ஜோக் அடிக்கும் போது எனக்கு வந்து அந்த கவலைகள்லாம் மறக்குது, என்னை மீறி நான் சிரிச்சிட்டு இருக்கேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் யார்கிட்டையும் பழகிறதில்ல, எனக்குள்ள ஒரு பயம், இவ்வளோ சொத்துக்கள் இருக்குது, என்னை யாராச்சும் ஏமாற்றுவாங்களோ, என்கிட்டேருந்து வந்து இந்த சொத்துக்கள்லாம் பிரிச்சுருவாங்களோ, எனக்கு வந்து யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு சொல்லி ஏகப்பட்ட பயம் என்கிட்ட இருக்குது. என்கிட்ட படிப்பறிவு இருக்குது, எனக்கு நல்ல நாலேஜ் இருக்குது, என்கிட்ட திறமை இருக்குது, எனக்கு வந்து தைரியம் இருக்கு, பட் இருந்தாலும் எனக்குள்ள ஒரு பயம் இருந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா அவங்க வந்து சோமன் பாபு கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து சோமன் பாபு வந்து சிரிக்க வச்சுட்டே இருந்திருக்காரு. ஜெயலலிதாவுக்கு இது மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது லைட்டா கண்ணில் வந்து தண்ணி வந்திருக்கு. அதை வந்து டச்சப் பண்ற மாதிரி கண்ணீரை வந்து தொடச்சிருக்காங்க ஜெயலலிதா கண்ணீரை தொடச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஷார்ட் ரெடின்னு சொன்னேன்னு போய் கண்ணாடி பார்த்து டச்சப் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு கண்ணாடி ஏதோ ஒரு ஜோக் சொன்னோடனே டக்குன்னு கண்ணாடியை கீழே போட்டு உடைச்சிட்டாங்களாம். உடனே வந்து சோமன் பாபு அதுக்கு ஒரு கவுண்டர் அடிச்சிருக்காரு. அதை கேட்டுட்டு அவங்க பயங்கரமா சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டு மறுபடியும் பதிலுக்கு இன்னொரு கவுண்டர் அவங்க அடிச்சுட்டு போனாங்களாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகியிருக்காங்க 2 பேரும், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஷூட்டிங் முடியும் போது ஜெயலலிதா சொல்லியிருக்காங்க, சரி நான் கிளம்புறேன், ஃப்ளைட் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்க கிளம்பியிருக்காங்க. இவரும் வந்து கார் எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஜெயலலிதா சென்னை போயிட்டு ஃபோன் பண்ணியிருக்காங்க. சோமன் பாபுக்கு ஃபோன் வருது. ஃபோனில் வந்து பேசியிருக்காங்க, சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா சொல்லியிருக்காங்க, என்ன நீங்கள் வரவே இல்லையே, என் கூட ஃப்ளைட்டில் வருவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேனே அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா சொல்லியிருக்காங்க. இப்போ சோமன் பாபு சொல்லியிருக்காரு, இல்லை எனக்கு ஃப்ளைட்டில் வரணும்னா பயம் அப்படின்னு சொல்லி சோமன் பாபு சொல்லியிருக்காரு. சும்மா காமெடி பண்ணாதீங்க, ஃப்ளைட்டில் வரதுக்கு பயம்னு சொல்லி நாளைக்கு நைட்டு 7:30 மணிக்கு நான் உங்களுக்காக காத்துட்ருப்பேன், நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட எங்கள் வீட்டுக்கு டின்னருக்கு சாப்பிட வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க ஜெயலலிதா. அப்போ சோமன் பாபு சொல்லியிருக்காரு, இல்லை என் ஒய்ஃப் வந்து எப்போவுமே யார்கிட்டையும் வந்து வெளியே வர மாட்டாங்க, பேச மாட்டாங்க, அவங்க கதவுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிற கேரக்டர், அவங்கள நான் கூப்பிட்டு வர மாட்டேன், வேணா நான் மட்டும் தனியாக வரேன் டின்னருக்கு அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. உடனே ஜெயலலிதா வந்து சரி ஓகே வாங்க, கண்டிப்பாக வருவீங்களா, உங்களுக்காக நான் காத்துட்டு இருப்பேன், அதுக்கப்புறம் கடைசி நேரத்தில் என்னை ஏமாத்திடக்கூடாதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இல்லை நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்லி அவர் ஏதோ ஜோக் சொல்லி அவங்க மறுபடியும் சிரிச்சிருக்காங்க. அதே மாதிரி மறுநாள் வந்து அவங்க காத்துட்டு இருந்திருக்காங்க. சோமன் பாபு டின்னருக்கு போகலான்னு சொல்லி போயிருக்காரு. சோமன் பாபுவோட கார் வந்து நிற்கிது, ஒரு பெரிய பங்களா, அடே அப்பா எவ்வளோ பெரிய பங்களா ஜெயலலிதா வீடு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஒரு அரை கிரவுண்டுக்கு வந்து பெரிய வீடா, உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 ரூம் ஏசி ரூம்ஸாம். அந்த வீட்டுக்குள்ளே போனால் ஒரு மைசூர் அரண்மனையை பார்க்குற மாதிரி இருந்துதான் சோமன் பாபுக்கு ஜெயலலிதாவோட வீடு. ஒவ்வொரு ரூமுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடு அளவுக்கு இருந்ததா, அந்த அளவுக்கு ஒவ்வொரு ரூமுமே அவ்வளோ பெருசாம், ஃபுல்லாக ஏசியாம், அவ்வளோ அழகான வீடாம், அவ்வளோ ரசித்து கட்டியிருக்காங்களாம் ஜெயலலிதா. அதை பார்த்து அவருக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி மயங்கிட்டாராம் அந்த வீட்டை பார்த்துட்டு. அதுக்கப்புறம் டின்னர்லாம் சாப்பிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க சென்டர் ஹாலில் வந்து ஒரு பெரிய லைப்ரரி வச்சுருக்காங்களாம் ஜெயலலிதா. அந்த இடத்துல இல்லாத புத்தகங்களே இல்லையா, அத்தனை புத்தகங்களை அவங்க வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தாங்களாம். அதுலேயும் அத்தனையும் ஆங்கில புத்தகங்கள் தான் இருந்துதான். அவர் சோமன் பாபு சொல்லியிருக்காரு, ஜெயலலிதா மாதிரி ஒரு இங்கிலீஷ் பேசக்கூடிய நடிகையை நான் பார்த்ததே இல்லை, ஆங்கிலத்தை அவ்வளோ சரளமாக அப்படி பேசுவாங்க அவங்க அப்படின்னு வந்து சோமன் பாபு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு அவர் கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா சில புத்தகங்கள் வந்து ஜெயலலிதா சோமன் பாபுக்கு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியோட பல ரொம்ப நாலேஜபிள் புத்தகங்களாம், இங்கிலீஷ் படிக்க தெரிஞ்சவங்களுக்கு. ஐயோ நமக்கு இதெல்லாம் செட்டே ஆகுது, நமக்கு இதெல்லாம் வேலையே ஆகாதுன்னு சொல்லிட்டு அந்த புத்தகங்கள் எல்லாமே வந்து ஜெயலலிதா கிட்டே கொடுத்துட்டு சோமன் பாபு கிளம்பிட்டாங்க. இதுக்கப்புறம் இவங்க நட்பு வந்து ரொம்ப வருடங்கள் தொடர்ந்துருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோமன் பாபு கொஞ்சம் வந்து ஜெயலலிதா கிட்ட இருந்து காசை பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு.
புரியுதா? ஜெயலலிதாவோட நட்பை பயன்படுத்தி ஜெயலலிதா கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து காசை கறக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஜெயலலிதாக்கு இந்த இடத்துல தான் கொஞ்சம் அதிருப்தி ஏற்படுது. ஸோ தாங்கிட்ட பழகுறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாவே இல்லை, காசுக்காக தான் பழகுறாங்க, அந்த காசு தங்கிட்ட இருந்து கொண்டு போகணும்னு தான் பார்க்குறாங்க, எந்த ஆம்பளையும் உண்மையாவே இல்லையே அப்படின்னு சொல்லி ஜெயலலிதாவுக்கு வந்து சின்ன ஒரு மனஸ்தாபம். ஆனால் ஜெயலலிதா எப்படி இருப்பாங்கன்னா, அவர் சொல்லியிருக்காரு, தகன்னு தங்க சிலை மாதிரி இருப்பாங்களாம். ஒரு ஷால் ஒன்று பெருசாக ஒன்று போத்திக்கிட்டு அப்படி ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்து வந்தாங்கன்னா அப்படி இருப்பாங்களாம். ஸோ அப்படி பார்த்து ரசித்து மயங்கினவர் அவங்க கிட்டேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசு சுரண்ட ஆரம்பிச்சிருக்காரு. கொஞ்சம் நிறையவே சாப்பிட்டாராம் காசுலாம். ஜெயலலிதாவுக்கு கொஞ்சம் லாஸாம், அது அவரால் கொஞ்சம் லாஸும் வந்திருக்கான். ஒரு பிரச்சனை ஜெயலலிதா வாழ்க்கையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதாவோட அண்ணன் என்ன பண்ணியிருக்காரு, ஜெயலலிதா வந்து நிறைய சொத்துக்கள் வாங்கியிருக்காங்க இல்லையா. ஸோ ஜெயலலிதா வாங்கின சொத்துக்கள் எல்லாமே வந்து ஜெயலலிதாவோட அண்ணன் மனைவி, அண்ணன் பொண்ணு தான் அந்த தீபா. ஜெயலலிதாவோட அண்ணன் பொண்ணு இருக்கு இல்லையா, அதுதான் தீபா. அவங்க மேலே வந்து இன்கம் டேக்ஸ் பிரச்சனை வரக்கூடாதுன்னு கொஞ்சம் சொத்துக்கள் அவங்க மேலே வாங்கியிருக்காங்க. அவங்க நடிச்சுட்டு இருக்கும்போது அண்ணனை ரொம்ப நம்பியிருக்காங்க. ஆனால் அண்ணன் மனைவி என்ன பண்ணியிருக்காங்க, அந்த நேரத்தில் வந்து அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் சில பிரச்சனைகள்லாம் வந்தப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இந்த அத்தனை சொத்தும் நான் வாங்கினது, என்னோட சொத்து, ஜெயலலிதா போய் சொல்கிறாங்கன்னு சொல்லி ஜெயலலிதாவை ரொம்ப இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜெயலலிதா நடுத்தெருவில் ஒன்றுமே இல்லாமல் நிற்கிற ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்களா ஜெயலலிதாவோட அண்ணனோட மனைவியும் சேர்ந்துட்டு. அதனால தான் அண்ணனாலும் அவங்களுக்கு ஒரு வெறுப்பு, சோமன் பாபு மேலேயும் ஒரு வெறுப்பு. அதுக்கப்புறம் தான் எம்ஜிஆரை முழுக்கவே நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க ஜெயலலிதா. இதுக்கு நடுவில் ஜெயலலிதா கன்சீவாக இருந்தாங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்கன்னு ஒரு விஷயம் கசிஞ்சிச்சு. இது உண்மை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. இதுக்கு ஆதாரபூர்வமான சாட்சிகளும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கான அப்பா யார் அப்படின்ற விஷயங்கள் நமக்கு தெரியாது. ஏன்னா வந்து இது ரொம்ப அவங்களோட பர்சனலான ஒரு விஷயம். அது இது வரைக்கும் யாருக்குமே சொல்லவும் இல்லை. ஜெயலலிதா வந்து நடிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சில வருடங்கள் வந்து திடீர்னு பிரேக் எடுத்திருக்காங்க. திடீர்னு வந்து நடிக்கிறத நிப்பாட்டியிருக்காங்க. 2-3 வருடங்கள் நினைக்கிறேன். அப்போ வந்து நிறைய புத்தகங்கள் எழுதுவாங்களாம் ஜெயலலிதா. அவங்களுக்கு வந்து அந்த நேரத்தில் புத்தகங்கள் எழுதுகிற பழக்கங்கள் இருந்திருக்கு, ஆங்கில புத்தகங்கள். அந்த நேரத்தில் அந்த புத்தகங்கள்லாம் வந்து ப்ரெஸ்க்கு கொடுத்து வெளியிடுறதுக்காக யாரையோ வீட்டுக்கு அழைச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் ஜெயலலிதா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத அவர் பார்த்துருக்காரு. அவருக்கு வந்து கொஞ்சம் குடும்பத்துக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் தான். அவர் அந்த விஷயத்த பார்த்துருக்காரு. அந்த புத்தகங்கள் வாங்கும்போது ஜெயலலிதா பிரெக்னெண்டா இருந்ததை அவர் கண்ணால அவர் பார்த்திருக்காரு. அதுக்கப்புறம் அந்த புத்தகங்கள் வெளியிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல. ஆனால் ஜெயலலிதாவுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தது உண்மை அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டு வந்து இந்த விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஜெயலலிதா வந்து அவங்க கிட்ட கேட்டாங்களாம், நான் வந்து என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்டு நம்பி என்னுடைய விஷயங்கள் சொன்னேன், ஆனால் நீ வந்து இதை கொஞ்சமாச்சும் மறைக்கணும்னு நினைக்காம வெளியே உலகத்துக்கு எல்லாத்துக்குமே சொல்றியே, அப்புறம் நான் ஏன் உன்னை நம்பி சொன்னேன் அப்படின்னு தெரியலன்னு சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப கஷ்டமாச்சான். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம எதுவும் வெளியே சொல்லக்கூடாதுன்னு அவர் முடிவு பண்ணிட்டாராம். ஆனால் ஜெயலலிதாவுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்ததும் அந்த பெண் குழந்தை வந்து மைசூரில் ஜெயலலிதா வளர்ந்ததாகவும் ஜெயலலிதா அந்த பெண் குழந்தைக்கு திருமணம் செஞ்சு கொடுத்து அந்த பெண் குழந்தை இப்போ விதவையானதும் அதை வந்து சென்னைக்கு கூப்பிட்டு வந்து சென்னையில் எங்கேயோ ஒரு இடத்துல செட்டில் பண்ணி வச்சிருக்கிறதாகவும் இப்போ அந்த பெண் குழந்தை ஜெயலலிதாவோட பெண் மகள் சென்னையில் இருக்காங்களா இல்லை ஹைதராபாத்தில் இருக்காங்களா மைசூரில் இருக்காங்களா அப்படின்றது தெரியல. ஆனால் ஜெயலலிதா வயிற்றுல பிறந்து வளர்ந்த ஒரு மகள் இருக்காங்கன்றது உண்மையான ஒரு விஷயமா. அவங்க வெளி உலகத்துக்கு அவங்கள காட்டவும் விரும்பலையா, இவங்களும் காட்டிக்க விரும்பலையா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் தான் ஜெயலலிதா பொண்ணுன்னு சொல்லி நிறைய பேர் வந்தாங்க. அது எல்லாமே உண்மை இல்லை, அதெல்லாம் போய் அது வந்து ஜெயலலிதாவோட பர்சனலாகவே இருந்துட்டு இருக்கு, பர்சனலாகவே முடிஞ்சு போகக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கு. ஸோ இதுதான் ஜெயலலிதாவை பற்றின ஒரு ட்ராக் அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட மைல்டான ஒரு காதல் கதை அப்படின்னு சொல்லலாம். ஜெயலலிதா அதாவது வந்து ஆண்களை நம்பி ஏமாந்து போன கதைகளில் இது ஒரு கதை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த குழந்தையோட அப்பா யார் அந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாது. இதுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டு உண்மையாக நான் வந்து வெளியிருந்து அப்சர்வ் பண்ணி நிறைய வீடியோஸ்லேருந்து நிறைய புக்ஸ்லேருந்து அப்சர்வ் பண்ணி எடுத்த ஒரு கண்டென்ட் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் பொலிட்டிக்கல் ஃபோக்கஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.